சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கிறோம். சிஸ்டர், இது வந்து 17/10/1970 முரளியுடைய 2வது பாட்டு. திருஷ்டியின் மூலம் சிருஷ்டியை மாற்றுங்கள். செம பவர்ஃபுல்லான முரளி. ஏன்னா இது கடைசி நேர சேவை. கடைசி நேரத்துல வந்து வாய்மொழியாலெல்லாம் சேவை பண்ண முடியாது. பார்த்த உடனே இல்லையா, ஒரு வினாடி தரிசனம் போதும். அது அப்படித்தானே பக்தர்கள் அதானே விரும்புறாங்க. ஜருகண்டின்னு திருப்பதியில தள்ளுறாங்கன்னா அந்த ஒரு செகண்ட்ல முக்தி, ஜீவன் முக்தி கொடுத்துடணும். ஸோ அப்படி அதுக்கு பவர்ஃபுல் ஆக்குறதுக்கான முரளி இது. அதுக்கு பாபா வந்து சொல்றாரு, சாதாரணமாவே இந்த ஸ்தூல கண்ணுல கோளாறு இருந்துச்சுன்னா ஒரு பொருள் 2ஆ தெரியும். அதே மாதிரி உங்க பார்வை சக்திசாலியா இல்லைன்னா சில சமயம் உடம்பும் சில சமயம் ஆத்மாவும் தெரியும். கரெக்டா இருந்தா ஆத்மா மட்டும்தான் தெரியணும். ஏன்னா அதுதானே உண்மை. உண்மை இல்லாதது எதுக்கு தெரியணும் அப்படி சொல்றாரு. அப்பதான் திருஷ்டி நல்லா இருக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியும். அதனால திருஷ்டி மேல கவனம் செலுத்துங்க. அப்படி திருஷ்டிய மாத்திட்டீங்கன்னா அது உங்களை ஏமாத்தாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுல இருந்து பார்ப்போம் சிஸ்டர். சாட்சாத்காரத்தை திருஷ்டி மூலம் பார்ப்பார்கள். மேலும் ஒவ்வொருவரின் திருஷ்டியில் தன்னுடைய யதார்த்த ரூபம் மற்றும் யதார்த்த வீடு மற்றும் ராஜ்யத்தை பார்ப்பார்கள். அந்த அளவிற்கு திருஷ்டியில் சக்தி இருக்கிறது. ஆனால் திருஷ்டி சரியாக இருக்கிறது என்றால்தான். எனவே இப்பொழுது யாராவது எதிரில் வந்தால் திருஷ்டி மூலமாக என்ன சாட்சாத்காரம் செய்விப்பீர்கள்? எது உங்களுடைய உள் உணர்வில் இருக்குமோ மற்றவர்களுக்கும் உங்களுடைய திருஷ்டி மூலம் பார்க்க முடியும். ஒருவேளை உள் உணர்வு தேக அபிமானத்தினாக இருந்தது என்றால், சஞ்சலப்படுகிறது என்றால், உங்களுடைய திருஷ்டியினால் சாட்சாத்காரமும் அந்த மாதிரியே ஏற்படும். மற்றவர்களின் திருஷ்டியும் உள் உணர்வும் சஞ்சலப்படும். சரியான சாட்சாத்காரத்தை காண்பிக்க முடியாது. புரிந்து கொண்டீர்களா? இவர்களுக்கு பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது தான் இல்லையா? இந்த குரூப்பிற்கான முக்கியமான விஷயம் என்னவென்றால், தன்னுடைய விருத்தியின் மாற்றம் மூலமாக தன்னுடைய திருஷ்டியை தெய்வீகமாக ஆக்க வேண்டும். எவ்வளவு ஆகியிருக்கிறது, ஏன் ஆகவில்லை, இதன் மேல் இவர்களுக்கு தெளிவாக புரிய வைக்க வேண்டும். ஜானகி தாதியை பார்த்து கையை காண்பித்து புரிந்ததா? சிருஷ்டி மாறாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? திருஷ்டி மாறவில்லை, திருஷ்டி மாறாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? விருத்தி உள்ளுணர்வு மாறவில்லை. திருஷ்டி மாறிவிட்டது என்றால் சிருஷ்டியும் மாறிவிடும். சாட்சாத்காரமே வந்து நம்ம பார்வை மூலமா தான் காட்டுவோன்றாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். இது வந்து ஒரு புராண கதையில கூட சங்கரர் வந்து இந்த மாதிரி காட்சி சனீஸ்வரனுக்கு காட்டுவார். என்னென்ன பாவம் செஞ்ச கண்ணு மூலமா காட்டுவார். அப்ப ஒவ்வொருத்தருடைய திருஷ்டியின் மூலமாக தன்னுடைய யதார்த்தமான ரூபமும், அதாவது ஆத்ம ரூபமும், தன்னுடைய யதார்த்தமான வீடு பரந்தாமமும், தன்னுடைய யதார்த்தமான ராஜ்யம், இது எல்லாமே காட்சியா தெரியும். அது நமக்கு இப்ப கற்பனைக்கே எட்டாததா இருக்குது. எப்படி ஆத்மாவை பார்க்க போறாங்க, பரந்தாமத்தை எப்படி பார்க்க போறாங்க, ராஜ்யத்தை எப்படி பார்க்க போறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அதை நேரடியா பார்க்கும்போது அவங்களுக்கு நம்பிக்கை வரும். ஆமா ஆமா, கிருஷ்ணர் கதையில கூட சொல்லிருப்பாங்கல்ல, வாயில மண்ணாள்ளி போட்டுட்டாருன்னு அம்மா வாயை திறந்து ஆண் காட்டுன்னு சொல்லுவாங்க. ஆண் காட்டும் போது உலகமே தெரியும். அப்படியே அதை பார்த்து அப்படியே மதிமயங்கி நின்றுவாங்க. திட்டுறது கூட மறந்துட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி கதையே வந்திருக்கும். அவங்களும் பார்த்தா நம்புறவங்க, ஞானத்தை வச்சு புரிஞ்சுக்கிறவங்க நாம தான். சோ ஞானத்தை வைத்து அதை பாபாவுக்கு சமமா நம்ம ஆகும்பொழுது, அந்த உடல் உணர்வை முற்றிலும் மறக்கும்போது இந்த மாதிரி உங்களால காட்சி காட்ட முடியும் அப்படின்னு பாபா சொல்றாரு. சோ அதுதான் யதார்த்தமான திருஷ்டி. அவங்களை பார்த்த உடனே இந்த 3 தெரியணும். அவங்க யாரு, அவங்க வீடு என்ன, அவங்க ராஜ்யம் என்ன, அவ்வளவுதான் நம்ம மொத்த ஞானமே. அத்தனையும் அந்த பார்வையினால தெரிந்தால்தான் சக்திசாலியான திருஷ்டி அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதனால
இப்ப நீங்களே செக் பண்ணுங்க. என் முன்னாடி வர்றவங்களுக்கு என்ன சாட்சாத்காரம் ஆகும்? என் மைண்ட்ல என்ன ஓடுதோ அதான் சாட்சாத்காரம் ஆகும். எந்த நேரமும் அதுக்குதான் சக்கரத்தையே சுத்த சொல்றாரு, ஆத்ம பயிற்சியே பண்ண சொல்றாரு, பரந்தாமத்தையே நினைக்க சொல்றாரு. இது மட்டுமே மைண்ட்ல இருக்கும்போதுதான் அது நடக்கும்ன்ற. ஏன்னா இப்பவே நம்ம வந்து மத்தவங்க நினைக்கிறது நம்மளால ஓரளவுக்கு உணர முடியும். அவங்க பக்கத்துல வரும்பொழுது திடீர்னு நம்மள அறியாம ஒரு பாட்டு ஓடும். பார்த்தா அவங்க மைண்ட்ல அது ஓடிட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவங்க பாடுவாங்க. ஓ, இதனாலதான் வந்ததான்னு தோணும். சோ அதனாலதான் மைண்ட அவ்வளவு கிளீன் பண்ண சொல்றாரு. வெறும் இந்த ஞானத்துல மட்டும் நிரப்பி வைக்க சொல்றாரு. சோ இப்ப வந்தா என்ன வரும்? மைண்ட்ல குப்பை இருந்தா அதுவும் வரும். சோ உங்க உள்ளுணர்வுல என்ன இருக்குதோ அதைத்தான் மத்தவங்க பார்ப்பாங்க. தேக அபிமானத்தின் உள்ளுணர்வு இருக்குது, சஞ்சலம் இருக்குதுன்னா அதுவும் தெரியும்ன்ற. இல்ல அவன் பார்வையே தெரியலன்னா இப்ப அஞ்ஞானிகளே சொல்றாங்கல்ல, உங்களுடைய திருஷ்டி மூலமாக சாட்சாத்காரமும் அதே மாதிரிதான் இருக்கும். உங்க திருஷ்டிக்கு ஏற்ப அது பலவீனமா இருக்குது திருஷ்டினா சாட்சாத்காரமும் அப்படிதான் இருக்கும். சோ அப்ப என்ன ஆகும்? மத்தவங்க உங்க திருஷ்டிய பாக்குறவங்களுடைய திருஷ்டியும் சஞ்சலமாகும், அவங்களுடைய உள்ளுணர்வும் சஞ்சலமாகும். இப்ப லவ் பண்றதெல்லாம் அப்படித்தானே இல்லையா? ஒருத்தங்க சஞ்சலமாகறாங்க, அதை பார்த்து இன்னொருத்தவங்களும் சஞ்சலமாகறாங்க. 2 பேருமே பலகீனத்தினால அது நடக்குது. இங்க பலசாலியா இருக்கும்போது அவங்களும் பலசாலி ஆவாங்கன்ற. அப்படி இல்லைன்னா உண்மையான சாட்சாத்காரம் பண்ண முடியாது. நீங்களும் பொய்யில மாட்டி அவங்களும் பொய்யில மாட்ட வைப்பீங்க. சோ இத புரிஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறேன். அதுல இருந்து படிங்க சிஸ்டர். தற்சமயம் அனைத்து குழந்தைகளுக்காக பாப்தாதாவின் விசேஷ சைகை உங்களுடைய திருஷ்டியை மாற்றுங்கள் என்பதுதான். சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள். பார்ப்பவர்கள் இது கண்கள் இல்லை, இது மந்திர சக்தி அடங்கிய சிறிய பெட்டகங்கள் என்ற அனுபவம் செய்யட்டும். சாட்சாத்காரத்தை காண்பிக்க முடியாது. இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும்போது மற்றவர்களின் திருஷ்டியும் உள்ளுணர்வும் சஞ்சலப்படுற மாதிரி நம்ம மனசுல என்ன இருக்கோ அதுதான் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சரியான சாட்சாத்காரத்தை காண்பிக்க முடியாது. புரிந்து கொண்டீர்களா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இவர்களுக்கு பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது தான் இல்லையா? இந்த குரூப்பிற்கான முக்கியமான விஷயம் என்னவென்றால், தன்னுடைய விருத்தியின் மாற்றம் மூலமாக தன்னுடைய திருஷ்டியை தெய்வீகமாக ஆக்க வேண்டும். எவ்வளவு ஆகியிருக்கிறது, ஏன் ஆகவில்லை, இதன் மேல் இவர்களுக்கு தெளிவாக புரிய வைக்க வேண்டும். ஜானகிதாதியை பார்த்து கையசிச்சு சொல்றாரு, புரிந்ததா? சிருஷ்டி மாறாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? திருஷ்டி மாறவில்லை. திருஷ்டி மாறாமல் இருப்பதற்கு விருத்தி உள்ளுணர்வு மாறவில்லை. திருஷ்டி மாறிவிட்டது என்றால் சிருஷ்டியும் மாறிவிடும். தற்சமயம் அனைத்து குழந்தைகளுக்காக பாப்தாதாவின் விசேஷ சைகை உங்களுடைய திருஷ்டியை மாற்றுங்கள் என்பதுதான். சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள். பார்ப்பவர்கள் இது கண்கள் இல்லை, மந்திர சக்தி அடங்கிய சிறிய பெட்டகங்கள் என்று அனுபவம் செய்யட்டும். எப்படி மந்திர பெட்டகத்தில் விதவிதமான காட்சிகளை பார்க்கிறீர்கள், அதே போல் உங்களுடைய கண்களில் தெய்வீக காட்சிகளை பார்க்கட்டும். கண்கள் சாட்சாத்காரம் அளிக்கும் சாதனம் ஆகிவிடட்டும். புரிந்ததா? இந்த குரூப் என்ன குரூப் என்று தெரியுமா? இவர்களில் என்ன சிறப்புகள் இருக்கின்றன? ஒவ்வொரு குரூப்பிற்கும் அவரவர்களின் சிறப்புகள் இருக்கின்றன. ஏன், முழு உலகத்திலும் விசேஷ ஆத்மாக்கள் நீங்கள்தான். நாம் சாதாரணமானவர்கள் என்று அப்படி நினைப்பதில்லையே. அந்த மாதிரி ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள். முழு உலகத்திலும் விசேஷ ஆத்மாக்கள் யார்? ஒருவேளை நீங்கள் விசேஷ ஆத்மாக்களாக இருக்கவில்லை என்றால் தந்தை உங்களை தன்னுடையவர்களாக ஏன் ஆக்கினார்? தன்னை விசேஷ ஆத்மா என்று புரிந்து கொள்வதனால் விசேஷங்களை கொண்டு வர முடியும். ஒருவேளை சாதாரணம் என்று நினைத்தீர்கள் என்றால் காரியங்களும் சாதாரணமாக தான் செய்வீர்கள். ஆனால் அப்படி இல்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னை விசேஷமானவர் என்று புரிந்து மற்றவர்களிலும் விசேஷத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி குழந்தைகள் நீங்கள் விசேஷ ஆத்மாக்கள் ஆவீர்கள். இந்த போதை ஈஸ்வரிய போதையாகும். தேக உணர்வின் போதை இல்லை. ஈஸ்வரிய போதை எப்பொழுதும் கண்கள் மூலமாக தென்படட்டும். அப்படியானால் இந்த குரூப்பின் விசேஷங்கள் என்ன? நீங்கள் உங்களுடைய குரூப்பின் விசேஷங்களை தெரிந்திருக்கிறீர்களா? என்ன அது? இவர்களின் மனதில் உற்சாகம் இருக்கிறது, கிரகித்துக் கொள்வதின் பாவனை இருக்கிறது.
அப்புறம் பார்க்கலாம் சிஸ்டர். இந்த எல்லாமே உள்ளுணர்வை பொறுத்து தான். நம்ம உள்ளுணர்வு நல்லா இருந்துச்சுன்னா அது பார்வையில தெரியும். அது அவங்களுடைய பார்வையும் ஸ்ட்ராங் ஆகும். நம்ம உள்ளுணர்வு பலகீனமா இருந்துச்சுன்னா அவங்களோட உள்ளுணர்வையும் பலகீனம் ஆக்கிடும். அவங்களுக்கு கிடைக்கிற காட்சியும் அப்படிதான் இருக்கும். யதார்த்தமான சாட்சாத்காரம், உண்மையான சாட்சாத்காரம் ஆகாது. சோ இத புரிஞ்சிருக்கிறீங்களா? இது சூப்பரான விஷயம் இல்லையா? அதாவது ஒரு பிள்ளையாரையே நினைச்சு பூஜை பண்றாங்கன்னா அவங்களுக்கு பிள்ளையார் காட்சி கிடைக்குது. அவங்க மனம் ஃபுல்லா பிள்ளையார் இருக்கிறாங்க, வெளியில வர காட்சி கிடைக்குது. ஆனா இங்க யாருடைய மனசுல சிவபாபா ஒலிப்புள்ளியா இல்ல, யாருடைய மனசுல நான் ஆத்மான்னு இல்ல, பரந்தாமம் இல்ல, ராஜ்யம் இல்ல. அப்ப நமக்குள்ள நிரப்புனது அவங்களுக்கு தெரியும்னா எந்த அளவுக்கு நிரப்பி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. இது தனக்கு தெரியறது இல்ல, மற்றவர்களுக்கு தெரிய வைக்கணும், அந்த அளவுக்கு நிரப்பி இருக்கணும். வேற எதுவுமே இல்லாம இப்ப பக்தியே தீவிரமா பண்றாங்க, அதெல்லாம் விட பல மடங்கு நாம இந்த நினைவுல மூழ்கி இருக்கணும். அப்பதான் கரெக்டான சாட்சாத்காரம் காட்ட முடியும். இது வரைக்கும் அந்த மடாதிபதிகள் நம்ம சொன்னவங்களுக்கு எல்லாம் அவங்க மனசுல இருந்ததுதான் வெளியில சாட்சாத்காரமா தெரிஞ்சது. அந்த சங்கரரை பத்தி பேசும்போது கூட அவர் அந்த புலித்தோல் அந்த பாம்பு கழுத்துல போட்டுட்டு அந்த ஈஸ்வரன் காட்சி தந்தார். அப்ப ஒருத்தர் சாதாரணமா ஒரு ஆளா நின்னு குறுக்க நின்று இருக்காரு. நாயெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு சண்டாளர் மாதிரி நின்னாராம். தள்ளி போ அப்படின்னு சொன்னாங்களாம் இவரும் சிஷ்யர்களும். இப்ப சொல்லும்போது தள்ளி போன்னு நீங்க எதை சொல்றீங்க, என் உடம்பையா இல்ல ஆத்மாவையா அப்படின்னு கேட்டாராம் அவர். அப்ப இவரை பார்த்தா சாதாரணமானவருக்கு இவ்வளவு பேசுறாரே அப்படின்னு சொல்லிட்டுதான் சந்தேகம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த சாட்சாத்காரம் கிடைச்சுதான். அந்த சங்கரர் மாதிரி அந்த உருவம் அவருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ள அவர் அந்த கேள்வியதான் கேட்டுட்டே இருந்திருக்காரு. நாம யாரு, நம்ம உடம்பு வேற, ஆத்மா வேற. இந்த துவைதம் இதெல்லாம் சொல்லுவாங்களா, அந்த அத்வைத கொள்கையை கொண்டு வரும்போது ஆத்மா பரமாத்மா எல்லாம் ஒண்ணுதான். இதே யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த இவர் ஏத்தாப்புல வந்திருக்கிறாரு. அப்ப அவருக்கு அந்த சாட்சாத்காரம் கிடைச்சிருக்கு. அவரோட கேள்விக்கு பதில் மாதிரி அது அமைச்சுதான். இந்த பயிற்சி தான் இப்ப நடந்துட்டு இருக்குது இல்லையா? இந்த குழுவுக்கான முக்கியமான விஷயமே உங்களுடைய உள்ளுணர்வை மாற்றி உங்க திருஷ்டியை தெய்வீகமா ஆக்கிக்கணும். அப்ப உள்ளுணர்வு தெய்வீகமா இருக்கணும், அப்பதான் திருஷ்டியும் தெய்வீகமாக ஆகும். அப்படி எந்த அளவுக்கு ஆக்கி இருக்கிறீங்க? அப்படி ஆக்கலைன்னா ஏன் ஆக்கல? இதை பற்றி அவங்களுக்கு தெளிவா புரிய வைக்கணும். ஏன்னா இது பட்டி நடந்துட்டு இருக்கு. சோ பட்டியில இதை புரிய வைக்க சொல்றாரு. ஏன் ஆகல, என்ன காரணம் அப்படின்ட்டு. ஏன்னா சிருஷ்டி மாறலன்னா அதுக்கு காரணம் திருஷ்டி மாறலன்றார். திருஷ்டி மாறி இருந்தா நேரம் சிருஷ்டி மாறி இருக்கும். அப்ப நம்ம பார்வையில தான் சொர்க்கமாகவே மாறுது. சொர்க்கத்தில் பாக்குற மாதிரியே நீங்க பாக்குறீங்க ஒவ்வொருத்தருன்னா இது சொர்க்கமா மாறிடும், நரகம் அழிஞ்சிடும். ஆனா நீங்க கலியுகவாசி மாதிரியே பாக்குறீங்க, அதனால்தான் கலியுகம் கலியுகமாகவே இருக்குது. ஏன் உங்க திருஷ்டி மாறல? ஏன்னா விருத்தி உள்ளுணர்வு மாறல. சோ உள்ளுணர்வு மாறிட்டா திருஷ்டி மாறும், திருஷ்டி மாறினா சிருஷ்டி மாறிடும். சோ இன்னைக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் பாபா விசேஷமா கொடுக்கிற சிக்னல், உங்களுடைய திருஷ்டிய மாத்துங்க, பார்வைய மாத்துங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னை வரைக்கும் இந்த பாலியல் குற்றங்கள்லாம் நடக்கும்போது பெண்கள் சொல்ற விஷயம், நாங்க எந்த ட்ரெஸ் போட்டா என்ன, அவங்க பார்வையை மாத்துங்க அப்படிங்கிறதான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ நாம மாத்திதான் ஆகணும் பார்வை இல்லையா? அவங்க சொல்றாங்க சொல்லல, அது வேற விஷயம். பார்வை ஆத்மா கிட்டதான் போகணும். சோ சாட்சாத்கார மூர்த்தி ஆகும். அப்ப இங்க பார்வையில ஆத்மா பரமாத்மா வீடு ராஜ்யம் இவ்வளவுதான் தெரியணும். அப்ப மைண்ட் ஃபுல்லா இது மட்டும்தான் இருக்கணும், இதை பற்றிய சிந்தனையிலே இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு காட்சி கிடைக்கும். ஏன்னா உண்மையை காட்சியா காட்டணும். இது வரைக்கும் அவங்க பார்க்காத விஷயத்த நம்ம காட்டுறோம்.
ஆஞ்சநேயரை பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை, இயேசுவை பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு நாம தேவை கிடையாது. அவங்களே பக்தி பண்ணா அது கிடைச்சிடும். ஆமா, சிலைய பார்த்துதான் இருக்காங்க. ஆமா, நம்ம புதுசா கட்ட வேண்டியதில்லை. கரெக்ட். அப்ப பாருங்க, நம்ம மூலமா இதை காட்ட வைக்கிறாரு பாருங்க. அப்ப சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள். திருஷ்டிய மாத்தி சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள். அப்ப பாக்குறவங்களுக்கு இது சாதாரண கண் இல்லப்பா, இது ஏதோ ஒரு மாயாஜாலம் பண்ணுது, ஏதோ மாயாஜாலம் பண்ற பெட்டி மாதிரி அனுபவம் பண்ணுவாங்க. எப்படி மாயாஜால பெட்டியில வந்து அந்த மேஜிக் பாக்ஸ் வச்சிருப்பாங்களே, திடீர்னு புறாவை எடுப்பாங்க, திடீர்னு பறவையை எடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த கண்ணு என்னப்பா திடீர்னு சொர்க்கத்தை காட்டுது, திடீர்னு ஏதோ செம்பு நிறமான உலகத்தை காட்டுது, திடீர்னு ஒளிய காட்டுது. அப்படி அனுபவமாகுமா, விதவிதமான காட்சிகள். அந்த மாதிரி தெய்வீக கலர் தெரியணும். அந்த மாதிரி சாட்சாத்காரத்தை காட்டுற சாதனமாக உங்க கண்கள் மாறிடணும் அப்படின்னு சொல்ற. சோ இதுதான் மெயினா கண்களை மாத்த சொல்றாரு, ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தது இது எப்படிப்பட்ட குழுன்றதை பத்தி பேசியிருக்காரு, அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சிஸ்டர். ஓம் சாந்தி.